வீட்ல இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளிய போலான்னு யோசிக்கிறதுக்குள்ள எங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட்டா வந்து நிக்கிற பிளேஸ்ல இந்த திருமூர்த்தி மலையும் ஒண்ணு. ஸோ இது உடுமலைக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டா இருக்குது. அதனாலயா? இல்ல அந்த மவுண்டைன்ஸ் அந்த வியூலாம் பார்க்க செம்ம அழகா இருக்கும். ஸோ அதனாலயான்னு தெரியல. எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரட் பிளேஸ்ல ஒண்ணு இந்த திருமூர்த்தி மலை. அங்க போய் அந்த அருவி, அந்த தண்ணிலாம் பார்த்தாவே மைண்ட் ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா மாறிடும். அப்படித்தான் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு லீவ் விட்டுருந்தாங்க. சரி எங்கடா போறதுன்னு யோசிச்சுட்டு, சரி இருக்கவே இருக்கு திருமூர்த்தி மலைன்னு கிளம்பிட்டோம். ஆனா நாங்க கிளம்பும்போதே மணி கிட்டத்தட்ட 4 ஆயிருச்சு. அதனால அருவிக்கு மேல போனா ரிட்டர்ன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகல. நாங்க கீழே இருக்கிற தண்ணியிலேயே விளையாண்டுருந்தோம். அதுவும் இல்லாம பாப்பாவை தூக்கிட்டு மேல போயிட்டு கீழே இறங்குறதுலாம் சாத்தியமான காரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் அந்த தண்ணியில ரொம்ப நேரம் விளையாண்டே இருந்தாங்க. ஸோ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால சரி கிளம்பிடலாம் சொல்லி கிளம்பியாச்சு. நான் திருமூர்த்தி மலை போறதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இழந்த பொடின்னு ஒன்று விற்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், செம்ம வறுத்து. நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். என்னடா பெரிய திருமூர்த்தி மலை அப்படின்னு கேட்குறவங்க ஜஸ்ட் இந்த கிளிப்பிங்ஸை மட்டும் பாருங்க. அந்த மவுண்டைன்ஸ்ல அந்த மேகங்கள்லாம் அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்க திருமூர்த்தி மலை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.